ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இதெல்லாம் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவர்கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. என்னால அவர் வாழ்க்கை நாசம்னா போகுது. இதுல இருந்து போகவும் முடியல. என்ன பண்ணனே தெரியலையே. நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவர் இன்னொரு லைஃபை தேட மாட்டாரு. என்ன பண்ண? அவர்கிட்ட எல்லாம் சொல்ல நினைச்சாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நடந்து அவர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறதா நல்லது. அவர் நாளுக்கு நாள் நம்ம மேல காது அதிகம் வச்சுக்கிட்டே இருக்காரு. வேண்டாம், இது விவரத்துல முடிஞ்சிடும். அவர் கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. எல்லாத்தையும் இழந்த நான் எங்க? எப்பமோ என்ன மட்டும் மனசா சுமந்துக்கிட்டு இருக்க அவர் எங்க? வேண்டாம் வேண்டாம், அவர் கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட வேண்டியதான். அவர் இப்பெல்லாம் என்ன மனைவி மாதிரி பாக்குறாரு. இது நல்லதில்ல. வேண்டாம், உண்மையை சொல்லிட வேண்டியதான். நான் நீ கூப்பிட வருவேன், நடந்து வருவேன்னு சொன்னேன். நீங்க கூப்பிட வரக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். என்னது? நீங்க கூப்பிட வரக்கூடாதுங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஏன் அப்படி பண்ணுன? நான் உங்ககிட்ட பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடு வா. நான் உங்ககிட்ட பேசணும் சொல்றேன்ல. அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடு. இங்க பாரு, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா பேசலாம். அப்புறம் நாளைக்கு எனக்கும் லீவு, உனக்கும் லீவு. அதனால நம்ம எங்க வெளியில போயிட்டு வரலாமா? நான் சொல்றது காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்கல்ல? கேட்கறேன்டி, கேட்காம எங்க போவேன்? இங்க கிட்ட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது நீ கிட்ட வந்தா சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ, நான் எப்ப நீ வருவேன் சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன விஷயம்? கிட்ட தள்ளி வா. நீ யாரும் கேட்டக்கூடாது. இங்க தள்ளி வா. பயப்படாத, கிட்ட தள்ளி வா. நிஜமாவே முக்கியமான விஷயமா? ஐயோ, கத்தி சொல்லாத, யாருக்காவது கேட்டுற போதே. அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா? அதான் சொல்றல, ரொம்ப முக்கியமான விஷயம். வா. என்ன என்ன முக்கியமான விஷயம்? கிட்ட தள்ளி வாயே. இவ்வளவு போதும், சொல்லுங்க. இங்க யார் கேட்க போறா? நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். என்ன சொன்ன? நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். சொல்லுங்க. என்ன சொன்ன? அதே. என்ன சொன்ன? அதே. இங்க பாருங்க, நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். தைரியமா சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ ஆமா, விஷயத்தை சொல்லுங்க. என்ன பண்றீங்க? அதான் நீயே சொன்னிய. நீயும் நானும் மட்டும் தானே தனியா இருக்கணும்னு சொன்ன. நீங்க ஏதோ விஷயம் தானே சொல்ல போறேன்னு சொன்னீங்க. ஆமா, அதான் சொல்ல போறேன். அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுவீங்க? யாருக்கும் கேட்டக்கூடாதுல்ல. இப்படியா? அதான் இங்க யாரும் இல்லையே. அதுக்கு அதான் சொல்றேன், இங்கதான் யாரும் இல்லையே. அதனால நான் சொல்ல வந்தத இறக்கி விட்டே சொல்லலாமே. அது இறக்கி விட்டா சொல்ல முடியாது. இறக்கி விட்டா சொல்ல முடியாதா? இங்க பாருங்க, என்னை இறக்கி விடுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னை இறக்கி விடுங்க. நான் சொல்ல வந்தது சொல்லணுமா வேண்டாமா? எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னை இறக்கி விடுங்க. முடியாது, நான் சொல்ல வந்தது சொல்லுவேன். ஐயோ, சரி, என்ன சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லிட்டு என்னை இறக்கி விடுங்க. அவ்வளவுதானே, சொல்லணும்னு சொல்லிடட்டுமா? சரி சொல்லுங்க. சீக்கிரம் இறக்கி விட்டுறணும்னு. சரி சரி, சீக்கிரம் இறக்கி விட்டுறேன். அது வந்து அந்த அவங்க இருக்காங்கல்ல. இவங்க? அதான் அதான் யாரு? இதுதான் சொல்ல வந்தேன். உங்கள? ஐயோ, ஏன் உங்களுக்கு புத்தியே இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரிடி, நான் இப்படிதான் இருப்பேன். நான் இப்படி இருக்க மாட்டேன். என்னை இறக்கி விடுங்க. முடிஞ்சா இறங்கிக்க. என்னை இறக்கி விட போறீங்களா இல்லையா? அதான் முடிஞ்சா இறங்கிக்கன்னு சொன்னேன். என்ன வரவிடாம பண்ணிட்டு தனியாம வந்திருக்க. இப்படியேதான் உன்னை அள்ளி அனுப்பிச்சு வச்சிருப்பேன் பாரு. என் வரவணைப்புல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. நான் உங்க கூட சேர்ந்து வரதுக்கு தகுதி இல்ல.
தகுதி இருக்கா இல்லையான்னு நான் தாண்டி முடிவு பண்ணணும், நீ இல்ல. உனக்கு நீயே தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் கூட வாழ்றதுக்கு உனக்கு எல்லா தகுதி இருக்கு, நான் சொல்றேன்ல. அது ஒட்டு தெரியும், நீ பொண்ணாட்டடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன நம்பி தானே என் வீட்டுக்குள்ள வந்த. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்ன நம்பி அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப. அழகான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான் தானே இருந்தோம். நம்ம நேரம் இப்படிலாம் ஆகி போச்சுது. அதுக்காக நீ என் மனைவி இல்லைன்னு ஆயிருவியா? எப்ப என்ன நம்பி வந்தியா அப்பவே என் மனைவி தான் நீ. அப்பெல்லாம் மனைவி எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், நான் சொல்ல வரதை கேளுங்க. இப்ப மாதிரி எனக்கு என்ன நடந்ததுன்னு முத கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, என் கூட வாழவா வேண்டாமான்னு. ஆனா இப்பவும் சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த கதையை கேட்டாலும் சரி, நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என் குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுரும். நான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு பொருத்தமானவளே இல்ல. என்னால முடியாது, நான் வாழ மாட்டேன். நீ விட்டா ஓவரா பேசுவ. ஐயோ, முத நான் சொல்ல வரத காது கொடுத்து கேளுங்க. நீங்களே என்ன விட்டு விலகி போயிருவீங்க. அன்னைக்கு நம்ம மதுரையில நம்ம வீட்ல இருக்கும்போது என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் போனேன். ஒரு லொகேஷன் அனுப்பி இருந்தாங்க. அது இங்க இருக்கும்போது அனுப்பல. கரெக்டா நான் ஆட்டோல ஏறவும் அந்த லொகேஷன் வந்தது. பார்த்தா ஏர்போர்ட். அதே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் நம்பிக்கையில தான் போனேன். திருப்பி தான் வந்துருவோம் பேங்கிற நம்பிக்கையில தான் போனேன். அங்க போனா ஏர்போர்ட். ரோஹித் மாமாவும் எங்க அப்பாவும் ரெடியா நின்னாங்க. என்கிட்ட இந்த போனை முத தட்டி பறிச்சாங்க. வெறும் ஏர்போர்ட்டுக்குள்ள என்ன அனுப்பி அங்க உள்ள போனா ஒருத்த ஃபேமிலியே இருந்தது. அவங்க என்ன இங்க இருந்து நியூசிலாந்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நியூசிலாந்தா? ஆமா, இங்க நியூசிலாந்தா என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க போனேன். அந்த குடும்பம் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. அவங்க பேசுற விதமும் நடவடிக்கையும் எதுவுமே எனக்கு புரியல. ஏதோ எடுத்து என்ன வித்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பயத்திலே போனேன். திரும்பி வர்றதுக்கு எந்த முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த இதுவுமே இல்ல, போன் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த குடும்பம் என்ன சுத்தி வளைச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா அங்கிருந்து ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு வலை கட்டாயமா கல்யாணத்தை பண்ணினாங்க. என்னடி சொல்ற? ஆமா, வலை கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணினாங்க. யாரு என்ன எதுவுமே எனக்கு புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. கத்தவும் முடியல. என்ன மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேசுற பாசை எதுவுமே எனக்கு புரியல. அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சும் என் முன்னாடி தமிழ் பேசவே இல்லை, இங்கிலீஷையும் பேசல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. என்ன நடக்குது என்னால யோசிக்க கூட முடியல. என்ன சுத்தி என்ன நடக்குது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாமே மர்மமா இருந்தது. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள என் கழுத்துல தாலி. இதெல்லாம் பண்ணது யாரு? எங்க அம்மா. இத ஆக ஓகோன்னு வாழ வைக்க போற நினைப்புல அது அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியா அங்க கொண்டு எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்பா கிட்ட படிப்பு விஷயமா தான் அனுப்புறேன்னு போய் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை நல்ல படிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பிதான் அப்பா சந்தோஷமா அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் அவங்க யாருமே உன்னை காப்பாத்தலையா? யாருமே உன்னை பார்க்க வரலையா? இல்ல, அப்புறம் அங்க இருந்து லண்டனுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. கூட இருந்தவன் யாருன்னே தெரியல. ஒரு சைக்கோ மாதிரி நடந்துகிட்டு இருந்தான். ஐயோ, என்னடி சொல்ற? ஃப்ளைட்ல போகும்போதும் சரி வரும்போதும் சரி அவன் நடவடிக்கை எதுவுமே எனக்கு சரியா படல. நான் அவன் முகத்தை கூட பார்க்கல. ஆனா அவன் பிஹேவியர், அவன் பேசுற விதம் எல்லாமே காட்டு மிராண்டித்தனமா இருந்தது. என் பெர்மிஷன் இல்லாம என்ன தீண்டுறது, கொடுமைப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்துறது இருந்தா முடியல, தப்பிக்க முடியல. அத எனக்கு என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவன் ரொம்ப சைக்கோத்தனமா நடப்பான். ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணுவான். பண்ணிட்டு வந்து ஐயோ ஐயோ. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. லண்டனுக்கு தான் குடிய பெயர்ந்து போனாங்க. அங்க அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. வீட்டுல அவன் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. சரி, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கையா நினைச்சாலும் அந்த வாழ்க்கையை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரக கொடுமையா இருக்கும். அங்க குளிர் அதிகமா இருக்கும். ஆனா என் உடம்புல அரைக்குறை துணியோட அந்த கொட்டுற குளிர்ல என்ன வெளியில விட்டுருவாங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதடி, என்னால தாங்க முடியாதடி. இல்ல, நீங்க தெரிஞ்சே ஆகணும். அப்பதானே நான் உங்க கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவன்னு உங்களுக்கு புரியும். என்ன நடந்தாலும் பரவாயில்லடி, என் கூட வாழறதுக்கு உனக்கு எல்லா தகுதி இருக்கு. அப்படி சொல்லாதடி, அப்படி சொல்லாதடி, உசுரடி நீ. சொல்றதை கேளுங்க. அப்படியே 1 மாசம் 2 மாசம் ஆச்சு.
அவன் சைக்கோத்தனம் உச்சத்துல இருந்தது. அவனுக்கு வெறி பிடிக்கும் போதெல்லாம் என்ன அடிச்சுதான் அவன் வெறிய தீர்த்துக்குவான். அப்புறம் என்ன வேண்டாடி, இதுக்கு மேல சொல்லாதடி, இதுக்கு மேல சொல்லாதடி. இல்ல, நான் சொல்லணும். நிறைய இருக்குது சொல்லணும். வெளிநாடு ஆசைப்பட்டு போறவங்களுக்கு என்ன ஆகுங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம். அங்க எனக்கு நடந்த கொடுமை ஏராளம். இது காஃபின்னு சொல்லி ஒண்ணு குடிக்க சொல்லுவாங்க. ஆனா அது காஃபி இருக்காது, மது. என்னையும் குடிக்க வைப்பாங்க. நான் வாங்குற அடிக்கு அப்புறம் அதை குடிச்சாதான் முடியும். அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அதுக்கு என்ன பழக்கி விட்டாங்க. என் கையில எந்த காசு எதுவுமே இருக்காது. அவங்க எப்போ சாப்பாடு போடுறாங்களோ அப்பதான் நான் சாப்பிட முடியும். அந்த சாப்பாடு கூட நான் தான் ரெடி பண்ணணும். ஆனா அந்த டேஸ்ட் கூட நான் பார்க்க கூடாது. அவங்க மிச்ச மீதி வச்சிருந்தா மட்டும் தான் நான் சாப்பிட முடியும். இப்படி பல நாள் நான் பட்டினியா கிடந்திருக்கேன். காலையில எந்திக்கும் போதே என்ன அடிச்சுதான் எழுப்புவாங்க. அவங்க அம்மா ஒரு பக்கம், அவங்க அப்பா ஒரு பக்கம்னா இவன் அதுக்கு மேல என்ன சித்திரவதை படுத்துவா. அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு கூட பார்க்காம என்ன அசிங்கமா அவங்க முன்னாடியே எல்லாம் நடத்துவா. இது குடும்பமா இல்லைன்னா சைக்கோவான்னு எனக்கு எதுவுமே புரியாது. அவங்க பெத்தவங்க முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பா. கூனி குறுகி போய் நிற்ப. என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்படியே நாட்கள் நடந்துகிட்டே போச்சுது. அடி வாங்கி நான் சோர்ந்து போயிட்டேன். அப்பதான் ஒரு நாள், இல்ல, இதுக்கு மேல நம்ம உசுரோட இருக்க வேண்டாம். நம்ம இதுல இருந்து குதிச்சு செத்துற வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம உசுரோட இருந்து என்ன பண்ண போறோம்? விழுந்து செத்துற வேண்டியதான். நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. நான் யாரு கூட இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு வாழணும்? என்னை யாரும் காப்பாத்த போறது இல்ல. இல்ல, நான் செத்துற வேண்டியதான். விழுந்துற வேண்டியதான். இதுல இருந்து குதிச்சு செத்துற வேண்டியதான். ஐயோ, யார் வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ, வந்துட்டானா? ஐயோ, வந்தா சித்திரவதை படுத்துவானே. ஐயோ, வரதுக்கு முன்னாடியே செத்த இல்லையே. இப்ப சித்திரவதை அனுப்பிச்சுட்டா சாகணும். ஐயோ, அவன் வரதுக்குள்ள செத்த இல்லையே. ஐயோ, அவன் என்ன இப்ப அடிச்சு கொடுமைப்படுத்துவானே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அடிச்சு கொல்லுடா. என்னை எவ்வளவு அடிச்சு கொல்ல கொண்டுங்க. அடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி செத்துருவேன்? அடிச்சுதானே இன்னைக்கு ஒரு நாள் தானே கொல்லுவேன். கொண்டுங்க. என்னென்ன பண்ணிடுவ படிக்கடா. செத்துருவேன். என்னாச்சுதே? நீ ஏன் இந்த அலங்கோலத்துல இருக்க? உனக்கு என்னாச்சுதே? உனக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டி, இது குடும்பமே இல்ல பாட்டி. பாட்டி சைக்கோ பாட்டி. பாட்டி குடும்பமே சைக்கோ பாட்டி. என்ன அடிச்சு சித்திராத படுத்துறாங்க பாட்டி. தேவையில்லாத பழக்கத்தை எனக்கு கத்து கொடுக்குறாங்க பாட்டி. பாட்டி, என்ன தின பட்டினியா போட்டு சாகடிக்கிறாங்க பாட்டி. அவன் என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிட்டுதான் பாட்டி. அவங்க பெத்தவங்க முன்னாடி என்கிட்ட ஐயோ பாட்டி முடியல பாட்டி. பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. என்ன சொல்ற நீ? பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. என்னால முடியல பாட்டி. பாட்டி, என்னால முடியல பாட்டி. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன சொல்ற நீ? பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. இப்ப நீங்க வளர்ந்ததுல உருந்து செத்துருப்பேன் பாட்டி. பாட்டி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பாட்டி. என்னால முடியல பாட்டி. பாட்டி, என்னால முடியல பாட்டி. பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. என்னால முடியாது பாட்டி. உன்னை கல்யாணம் தானே பண்ணி கொடுத்துருக்கதா சொன்னாங்க. என்ன வேலை பார்த்துருக்காங்க? நீ நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு போதான் வந்த. செல்வாதான் உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னான். அதான் வந்தேன். 2-3 வாட்டி செல்வா உன் குடும்பத்தாளுக்கு கிட்ட பெர்மிஷன் கட்டிருக்கான். முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதான் சொல்லாம கொள்ளாம என்ன அனுப்பி வச்சான். அவனுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. என்னம்மா என்ன ஆச்சுது? ஏதோ உங்க அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே அனுப்பி வச்சதா சொன்னா? ஃப்ரெண்டு தானம்மா சொன்னா. பாட்டி இல்ல பாட்டி, இவங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியல பாட்டி. என்ன நரகத்துல கொண்டு தள்ளிட்டாங்க பாட்டி. பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இப்படியே போச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் பாட்டி. அந்த சைக்கோ என்ன ரொம்ப பாடுபடுத்துறா பாட்டி. என்னால முடியல பாட்டி. கொடுமையை தாங்க முடியல பாட்டி. ஒரு அளவுக்கு தானே பாட்டி தாங்க முடியும். முடியல பாட்டி. சரி, வீட்டுல இப்ப யாரெல்லாம் இருக்கா? இப்ப யாரும் இல்ல, எல்லாரும் கிளப்புக்கு போயிருக்காங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ண போயிருக்காங்க. நான் யாருன்னு இந்த குடும்பத்துக்கு தெரியுமா? தெரியாது பாட்டி. எனக்கு இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நீங்க இங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியாது பாட்டி. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது பாட்டி. சரி, பாத்துக்கலாம். விடு விடு விடு, பாத்துக்கலாம். செல்வம் அம்மாவை எங்க பாட்டி? அவன் இங்கதான் இருந்தான். இந்தியாவுக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜாவும் இங்கதான் இருக்கான். ஐயோ, எல்லாரும் இருந்தோம். நான் இவ்வளவு வேதனை நினைச்சிருக்கேன். ஏன் என்னை யாருமே காப்பாத்த வரல? ஏன் எல்லாரும் என்னை விட்டுட்டீங்க? ராஜா சுய புத்தி இல்லாம இருக்காமா. என்னாச்சு பாட்டி? அவன் யாருங்கதையும் மறந்துட்டாமா. என்ன பாட்டி சொல்றீங்க? நாம அவன் கோவப்படுறது ஒரு சுவாபம் நினைச்சோம். இல்ல, அது அவனுடைய நோயின் அறிகுறியா இருந்திருக்கு. இப்படி கோவப்பட்டு அவன் தான் யாருங்கதையே மறந்துட்டான். இப்ப ட்ரிங்க்ஸுக்கு வேற அடிமையா இருக்கான். அவன் அவனையே தேடிக்கிட்டு இருக்கான். இந்த மாநிலத்தில் அவன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான். அதான் உங்களோட ஒரு பொண்ணு இருப்பாளே தென்றலே, அந்த பொண்ணை நேசிக்கிறான். எப்படி அந்த பொண்ணு இவன் கூட வாழ முடியும்? இவனுக்கே இவன் யாருன்னு தெரியாதப்போ அந்த பொண்ணு கூட எப்படி இவனை வாழ வைக்க முடியும்? அதான் செல்வா அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அதனாலதான் உன்னை வந்து யாருமே பார்க்கலாமா. இல்லைன்னா செல்வா உன்னை அப்படியே விடுவான். ஐயா பாட்டி வந்துட்டாங்க பாட்டி. என்ன பாட்டி பண்ண? பாட்டி போய் என்ன பாட்டி பண்ண? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. கவலைப்படாத, நீ அமைதலாரு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீ வாயை மட்டும் திறக்காத. எப்பவும் எந்த இடத்துல நிப்பியோ அங்கே போய் நில்லு. போ, நான் பாத்து